Hello everyone, welcome back to my channel. So இது வந்து நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ தாட் வை நாட் ஷேர் இட் இன் திஸ் வீடியோ அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்டாக நான் வந்து என்னோடய ஹேர் கேர் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். அண்ட் என்னோடய ஹேர் கேர் வந்து இட்ஸ் வெரி மினிமல். பெருசாக ஒன்றும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் டேக் அ லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒன் மெயின் ரீசன் இஸ் அம்மா ஹேட் லைக் அ வெரி குட் ஹேர். ஸோ ஜெனட்டிக்கலி அதுவே வந்து எனக்குமே ரொம்ப நல்லா கொடுத்தது. அது தவிர இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறதுனால, ஒர்க் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஐ எம் டேக்கிங் அடிஷ்னலாக விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு. இட்ஸ் ஃப்ரம் டார்கெட்டில் தான் நான் வாங்கினேன். இட்ஸ் திஸ் பிராண்ட். ஸோ இது வந்து இட் ஹேஸ் 50,000 IU யூனிட்ஸ். தட்ஸ் லைக் பேசிக்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் அப்படின்னு. வீக்லி ஒன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய மாமா கிட்ட கேட்டு தான் நான் வந்து இது சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ஒன், ஐ வுட் ரெக்கமெண்ட் செக்கிங் அ டாக்டர் அண்ட் தென் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் டேக்கிங் இட். ஆனால் இது ஓவர் த கவுண்டர்லேயுமே கிடைக்கும். இது எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எனக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அதர் தேன் திஸ் நான் எதுவுமே எடுத்தது கிடையாது. அண்ட் இதுவுமே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எடுங்க, இல்லாட்டி ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் டேக்கிங் திஸ் ஆல்சோ. அண்ட் ப்ராடக்ட் சொல்லும்போது நான் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுற ஆயில் வந்து வில்வாவோடது யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் எனி பெய்ட் ப்ரொமோஷன், எதுவுமே கிடையாது. இது பேசிக்காக நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனது தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து வில்வாவோட ஹெர்பல் ஆயில். தெரியுதான்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ஃபோக்கஸ் நோ. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 2 hours பிஃபோர் வந்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அது மசாஜ் இட். ஸோ நல்லா மசாஜ் பண்ணும்போது நல்லா அப்சார்ப் ஆகும் அப்படின்றதுனால. அண்ட் நான் வந்து இது நிறைய நேரமும் ஊற வைக்க மாட்டேன். சில பேர்லாம் வந்து ஓவர் நைட் ஊற வைப்பாங்க. நான் அப்படிலாம் ஊற வைக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் அப்ளை 2 hours பிஃபோர் ஆர் 1 hour பிஃபோர் அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் டூ த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் எதனா பார்க்குறதுனா. அண்ட் தென் ஐ கோ அண்ட் டேக் பாத். ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட இஃப் யூ ஹவ் டன் எனி சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், தென் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் அந்த தப்பு தான் பண்ணேன். நான் வந்து கெராட்டினும் ஹேர் கலரும் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து சலூன் அவங்க சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களே தவிர, பட் தே டிடன்ட் இன்சிஸ்ட் தட் நீங்கள் வந்து இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அது ரிலேட்டட் ஷாம்பு போடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஐ ஜஸ்ட் வென்ட் வித் மை ப்ரிஃபரன்ஸ். லைக் எது வந்து பிளான் பேஸ்ட், இது வந்து சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து நான் அந்த மாதிரி போயிட்டேன் நான். அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய விஷயம். அண்ட் மை ஹேர் வெண்ட் வெரி ரஃப் லைக் லாஸ்ட் செப்டம்பர் என்கேஜ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் லக்கிலி நான் வந்து வர்வ் சலூனில் இருந்தப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஒரு ஐ திங்க் இஸ் நேம் இஸ் கார்த்திக்னு நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு சொன்னார், நீங்கள் வந்து எந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக யூ ஹவ் டு யூஸ் அ ஷாம்பூ. நாங்கள் கொடுக்குற ஷாம்பு கண்டிஷ்னர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பட் அது ரிலேட்டடாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் தென் நான் இங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சி நெக்ஸஸ்ன்ற பிராண்டில் வந்து ஐ எம் யூஸிங் தேர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர். இது வந்து சாம்ஸ் கிளப்பில் தான் வந்து நல்ல டீல் இருக்குது. இட்ஸ் லைக் $33 or something, பட் இட் கம்ஸ் ஃபார் லைக் 3 to 4 months எனக்கு. அண்ட் இட் ஒர்க்ஸ் சூப்பர் குட். லைக் என்னோட ஹேரை வந்து இட் ரிவைவ்ட் இட் ஃப்ரம் த ஸ்டேட் இட் வாஸ் லைக் வெரி பேட். அதுலேருந்து என்னை ரிவைவ் பண்ணி என்னோட கலர், நான் ஹேர் கலர் அண்ட் கெராட்டின் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக அது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் கெராட்டின் போயிடுச்சு. இட்ஸ் பின் லைக் மோர் தேன் அ இயர். ஸோ அதனால் எனக்கு கெராட்டின் போயிடுச்சு. பட் என்னோட ஹேரை வந்து ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுக்கிறது வந்து இட்ஸ் ரியலி குட். ஸோ இஃப் யூ ஹவ் டன் எனி சார்ட் ஆஃப் ஹேர் ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஏற்ற மாதிரி சலூன் ரெக்கமெண்ட் பண்ணுற ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தென் பை. அண்ட் எனி ப்ராடக்ட் தட் யூ பையிங் லைக் பீட் ஸ்கின் கேர் ஆர் லைக் ஹேர் கேர் ரொட்டீன், ஐ வுட் ரெக்கமெண்ட் லைக் சின்ன போர்ஷனில் வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தென் பை த லார்ஜர் ஒன். ஜஸ்ட் பிகாஸ் நல்ல டீலில் கிடைக்குதுன்னு வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் தூக்கி போடுற மாதிரி வரும். அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு சும்மா சாம்பிள் சைஸ் வாங்கலாம். ஆர் லைக் சின்ன ml வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா தென் கோ ஃபார் த பிகர் சைஸ். ஸோ என்னோடய ஹேர் கேருன்றது இவ்வளோ தான். இது தவிர நான் வந்து இப்போ நான் வந்து ஐ ஹாவ் திஸ் ABC ஜூஸ் ஆர் லைக் இதெல்லாம் வெரி ரேர், ரொம்ப ரேராக தான். பட் ஹெல்த் வைஸ் லைக் சாப்பிட்றது ரிலேட்டடாக ஹேருக்கு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எக்ஸப்ட் திஸ் சப்ளிமெண்ட்ஸ் நான் ஸ்பெஷலாக எதுவும் எடுக்கிறதில்ல. ஸோ நீங்கள் யாராச்சும் எதனா எடுக்கிறீங்க அண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் ஆம்லா அண்ட் கரி லீவ்ஸ். என்னோடய ஃப்ரெண்டு குடிப்பாங்க.
லைக் ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஷி ட்ரிங்க்ஸ் இட் எவ்ரிடே மார்னிங். ஐ வாண்டட் டு ட்ரை இட். ரவியும் சொல்லிகிட்டே இருப்பாப்பில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. பட் வி பின் லேசி நாட் டூயிங் தட். மேபி சம்டைம் லைக் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் கொடுக்குதா அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. பட் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனுன்றது இவ்வளோ தான். நான் இதை தவிர வேறு எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணதே கிடையாது. ஐ ஹாவன்ட் அப்ளைட் எனி ஹேர் மாஸ்க். ஐ வாண்டட் டு ட்ரை, பட் எனக்கு ஃபார் சம் ரீசன் அது வந்து செட் ஆனதே கிடையாது. அதனால் நான் வந்து வெறும் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் இது 2 தான். அண்ட் தென் அப்ளையிங் ஆயில். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 to 2 hours பிஃபோர் அப்ளையிங் ஆயில். அவ்வளோதான் நான் பண்ணுற விஷயம் ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னா. இது நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. திஸ் இஸ் வெரி மினிமல். ஜஸ்ட் அப்ளை ஆயில், வாஷ் யோர் ஹேர். ஏர் ட்ரை பண்ணணும் மெயினாக. ஸோ மேபி நான் அது சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏர் ட்ரை பண்ணுங்கள், ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் வி ஸ்டைல் இட், வி ஆர் கோயிங் அவுட். ஸோ ஆப்வியஸாக வி ஹேவ் டு கீப் அவர் ஹேர் லைக் இன் அ நீட் ஸ்டேட். அதனால் ஆப்வியஸாக நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ ஸ்டைல் பண்ணுறதுனால எவ்வளோ முடியுதோ கீப் யோர் ஹேர் வெட். அப்படியே ஏர் ட்ரைலே காத்தாடுற மாதிரி வைங்க. இட் ரியலி ஹெல்ப்ஸ். ஹேர் ஃபால் வந்து கம்மியாக தான் வந்து கொட்டும், நிறைய கொட்டாது. ஏன்னா நீங்கள் நிறைய ஹீட் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேக் டு பேக் அது கூட உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். ஆப்வியஸாக ஐ ப்ளோ ட்ரை வீக்லி ட்வைஸ். அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு நான் வந்து இது பண்ணுறதுனால ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இதுக்கு வந்து ட்ரை டு அவாய்ட் இட். லைக் நல்லா அப்படியே காற்றுலேயே ஆற வச்சுருவேன். ஸோ ஒரு 90% வந்து அது ஆறினதுக்கப்புறம் அண்ட் தென் ஐ ஸ்டைல் இட். ஸோ ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ அப்ளை ஹீட் ப்ரொடெக்டன்ட். அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைக் தட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஹேர் லைக் 80 to 90% என்ன கேட்டிங்கன்னா. அது வந்து இட் ஹெல்ப்ஸ் நாட் டு லைக் டிரெக்ட்லி பர்ன் யுவர் ஹேர். சம்டைம்ஸ் ரொம்ப ஹை இதில் பண்ணும்போது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கூட ஒரு மாதிரி ட்ரைனஸ் கொடுக்கும். பட் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடெக்டன் அப்ளை பண்ணிங்கன்னா இட் ரியலி ஹெல்ப்ஸ். இவ்வளோ தான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் அப்ளையிங் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கேல்பில் தான் மசாஜ் பண்ண ஆரம்பிப்பேன். ஆயில் நல்லா ஃபிங்கர் டிப்பில் எடுத்துகிட்டு ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஏர் ஃபாலிக்கல்ஸ்க்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கேல்பையும் நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கும். அண்ட் தென் யூஸ்வலாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆயில் எல்லா ரூட் டிப்ஸு ஹேர் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். கொஞ்சம் நாளாகவே இந்த மிரரை வந்து வாலில் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ரவிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். பட் எவ்ரி டைம் மறந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரவியை கேட்டு நான் வந்து சும்மா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் ரவிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரவிக்கு டிஐவைலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவன் வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தான். நான் சும்மா என்னெல்லாம் ஹெல்ப் கேட்டானோ அதெல்லாம் மட்டும் நான் செஞ்சிட்ருந்தேன். இது கீழே இருந்ததுனால எனக்கு என்னமோ அந்த இடத்துல வேக்யூம் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு அதில் நின்று ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரி ஆங்கிள்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ தட் எனக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா வால் மவுண்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிடும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரவி வந்து அந்த எண்ட் டு எண்ட் மிரரில் வந்து செலோடேப் மாதிரி டேப் ஒன்று விட்டுட்டு அதை வந்து வாலில் வச்சுட்டு மெஷர்மெண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி ஹேங் பண்ணியாச்சு. இது மாட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல எனக்கு நிறைய இடம் இருந்த மாதிரி இருந்தது. இட் ஃபெல்ட் ஸோ மச் ஈஸியர் ஃபார் மீ டு டூ வேக்யூம் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. எங்களோட ஒன் ஆஃப் த மினி ப்ராஜெக்ட் இஸ் டன். ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து வெறும் டீ தூள் மட்டும் போட்டு குடித்தா எனக்கு அது வந்து ஃப்ளேவரே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனாலே நான் வந்து பட்டை, ஏலக்காய், இஞ்சி எல்லாம் இடிச்சிட்டு போட்டு குடிப்பேன். இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் இட் ஹேஸ் லைக் மோர் ஃப்ளேவர்ஸ். எனக்கு இந்த மாதிரி டீ தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இதை பழக்கி விட்டது வந்து என்னோடய டெல்லி ரூம்மேட்டு. அவங்க சைடில் இப்படி தான் போட்டு குடிப்பாங்களாம். எனக்கு அவள் தான் வந்து டீ போடவே சொல்லி கொடுத்தா. பிகாஸ் அம்மா வந்து இதெல்லாம் போடவே மாட்டாங்க. அண்ட் இது குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி டீ. இட் ஹேஸ் லைக் ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ஸ். அதனால் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்றைக்கி டின்னர் வந்து ரவி தான் செஞ்சாப்பில். நான் வந்து நேற்று கொத்து பரோட்டா வந்து வீடியோ எதில் பார்த்தேன்னு தெரியல, இன்ஸ்டாகிராமா இல்லை யூடியூப் ஷார்ட்ஸான்னு எனக்கு தெரியல. பட் அதில் பார்த்துட்டு நான் ரவிக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி எனக்கு வந்து கொத்து பரோட்டா சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரவி வந்து கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரவி தான் பண்ணான். நான் எதுவுமே ஹெல்ப் கூட பண்ணல. நான் ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்ததுனால நானும் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் ரவி தான் சமைச்சான். சால்னா பண்ணிவிட்டு பரோட்டா ஆப்வியஸாக வெளியில் வாங்கிட்டோம் நாங்கள். பரோட்டா வந்து காஸ்கோவில் வாங்கினது. சால்னா
வந்து வெஜ்ஜு சால்னா தான். வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி தான் ஃபாலோ பண்ணாப்புல ரவி. இது முன்னாடியே நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு வீட்லேயும் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த ரெசிபி. ஸோ அது தவிர கொத்து பரோட்டாக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கியூமன் பவுடர், பெப்பர் பவுடர், சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு பிச்சு போட்ட பரோட்டா, அதுக்கப்புறம் சால்னா நல்லா ஊற்றிட்டு நல்லா கொத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. என்கிட்ட வந்து நம்ம ஊரில் டம்ளர்லாம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது, பட் அந்த ஷேப்பில் ஃப்ளாட்டாக இல்லை, அதனால் எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஜல்லி கரண்டியும் தோசை கரண்டியும் மாற்றி வச்சு நல்லா கொத்தினா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. ரவி வாஸ் லைக் அப்படியே செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் மதியம் வந்து நான் சிக்கன் கறி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இந்த எக்ஸ்ட்ரா சால்னாவையும் நாங்கள் சைடில் வச்சு சாப்பிட்டோம் டின்னருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சால்னா ரெசிபி நான் ட்ரை பண்ணதுலே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி தான். ஸோ அதனால் வந்து அண்ட் இதில் வந்து நிறைய மசாலா கூட அவர் ஆட் பண்ண மாட்டார், வெரி மினிமல் மசாலா, பட் டேஸ்ட் இஸ் ரியலி ரியலி குட். இப்படி தான் எங்களோட ஈவினிங் போச்சு. அண்ட் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, என்னோடய ஹேர் வந்து நான் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணியிருந்தேன் வீட்டில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எப்படி ஸ்டைல் பண்ணேன், என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென், பாய்.